Okay. Yes. Listen here. Sum number 21. Which one is uniparametric distribution? Say loudly, what is it? For a Poisson distribution, what is the option? Mean and variance are equal. Sir, நீங்க தான் சொல்லிருக்கீங்க both வந்தா வரும்ட்டு அதெல்லாம் போட்டுறீங்க. Poisson distribution may be unimodal or bimodal. Same as binomial distribution. Same as binomial distribution. Poisson distribution is always positively skewed. A binomial distribution with parameters n and p can be approximated by Poisson distribution with parameter m equal to np is n tends to infinity and np is finite. Am I right? 42. இப்பதான் ஓபன் பண்றீங்களா? Sum number 40 பாருங்க. 16th chapter 42 பா. Number of misprints per page of a thick book follows. புரிஞ்சுதாப்பா? The results of one day international match between India and Pakistan follows. Hey, binomial பா. இது எதுவா பாய்சான் வரும்? யாருக்கு பாய்சானு? பாகிஸ்தானுக்கு பாய்சானா? இவ்வளோலாம் நாட்டுப்பற்றோடலாம் இருக்காதீங்க, நல்லது இல்ல. ஓகே. The wage of a worker follows. Very good. The wage of a worker follows. Say loudly, what is it? Normal distribution. அறிவாளிங்களா? நேத்து தானே பேசணும். Wage discrete continuous-ஆ? நேத்து அவ்வளோ கதை அடிச்சோமாப்பா. Wage continuous-ல இன்கம் தானே டிஸ்கிரீட் என்ன? வெயிட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தானே நார்மல் இருக்கு. அவங்க எதுக்கான இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா, சார் பைனாமியல் பாய்சன் மட்டும் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னா ஆன்சர் இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். சேஃபர் சைடுக்கு நம்ம பைனாமியல் சொல்லி வைப்போம், ஏன்னா பாய்சன் வந்து ரேர் ஈவென்ட்ஸ்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? இவ்வளவு நல்லவங்களா இருக்காதீங்கன்னா கவனிங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் போட்டுருமா? Yes. Question number 9 from set B. If the standard deviation of a Poisson variate is 2. Sum number என்னதுமா? 9 ஆ? Listen here. கொஞ்ச நேரம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. மொத்தமாட்டு நீங்க காப்பி பண்ற மாதிரி பாத்துங்க. சம்ஸ் மொத்தமா போடுங்க. கவனிங்க இங்க ஃபர்ஸ்ட். சின்சியரா இருப்பீங்களா? திரும்ப சொல்றேன், உனக்கு வேணா கத்துக்கோ. இது உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. அதனால கொஞ்சம் சைலண்டா கவனிச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா புரியும். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கால்குலேஷன்ல அப்படி முன்ன பின்ன வரும், பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஸ்டின்ல இருந்து எடுத்துட்டோம். நான் எனக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நவ் இதுல என்ன கொடுத்திருக்கு? √m = 2 கொடுத்திருக்கு. கரெக்டா இல்லையாப்பா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 2. சார் பாய்சன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? கொடுத்துருக்காங்கல்ல. இஸ் இட் given or not? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பாய்சன் வேரியேட் x ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன எழுதிருக்கீங்க? √m. So is √m = 2? What is m equal to? 4. என்ன கேட்டிருக்காங்க? p of 1.5 less than x less than 2.9. கவனிங்க, உங்களை குழப்பறதுக்குன்னு கொடுத்ததுதான் இது. ரேண்டம் வேரியபிள் மஸ்ட் பி a whole number. நம்மளை பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரேண்டம் வேரியபிள் மஸ்ட் பி a whole number. சார் இது பைனாமியல் தானே சொன்னீங்க? பாய்சனுக்கு அதான். ரேண்டம் வேரியபிள் மஸ்ட் பி a whole number. ரேண்டம் வேரியபிள் மஸ்ட் பி a whole number. Now look at this. Between 1.5 and 2.9 என்னதுமா இருக்கு ஹோல் நம்பர்? 1 ஆரம்பிக்கிறது 1.5. 1 இருக்காம நடுவுல? நல்லா வரீங்களா நீங்க? listen here. Between 1.5 and 2.9 என்ன நம்பர் இருக்கு ஹோல் நம்பர்? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் p of 2 தான் கேட்டிருக்காங்க.
வேற எதுவுமே கேட்கல. சாரி, இவ்வளவு வேல்யூஸ் ஒண்ணுமே தேவையில்லையே. இட்ஸ் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்கிரீட்டா கண்டினியூஸாப்பா? டிஸ்கிரீட்னா என்னப்பா? இன்டிஜர் தானப்பா வரணும். அதுவும் இங்க பாசிட்டிவ் இன்டிஜர் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப x must be 2 தானே. Between 1.5 and 2.9 there is only one integer which is 2. இப்போ x ஓட வேல்யூ 2 வந்துருச்சு, m ஓட வேல்யூ 4 வந்துருச்சு. என்ன வரும்? e power minus m into m power x 2 power 4 divided by x factorial. என்னது? 2 factorial. இப்ப இதான் நம்ம ஃபார்முலா. p of x is equal to m x ன்னு வச்சுப்போம், equal to e power minus m power x sorry 4 power 2. கரெக்டா? m power x divided by x factorial. Look at this. Now எல்லா क्वेश्चनலயும் எக்ஸாம்ல இந்த e power minus 4 வேல்யூ கொடுத்திருப்பாங்க. நீங்களா கண்டுபிடிக்க வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இங்க எப்ப சார் கண்டுபிடிக்கிறது? இங்க கொடுக்கலையே சார்னா பேக் பேஜ் லாஸ்ட் பேஜ் போங்க. பேஜ் நம்பர் இந்த லாகுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஓகே, தெரியல. பழைய புக்ல இருந்தது, புது புக்ல கொடுக்கல. ஓகே, கவனிங்க. சரி, இல்லப்பா இல்ல. சரி சார், இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா கவனிங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஈயோட வேல்யூ என்னது? e power minus 4 இல்லையா? into equal to அப்படின்னா பவர் 4 ஆயிடுச்சு. டிவைடட் பை ஈக்குவல் டு அப்படின்னா e power minus 4 ஆயிடுச்சு. என்ன வருது சொல்லுங்க? 0.0 into 16 by 2. ஆன்சர் என்னது? 0. இதான் ஆன்சர். See, இந்த e power minus 4 வேல்யூ அவங்க கொடுத்திருப்பாங்க. நீங்களா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, அப்படியே கண்டுபிடிக்கணும்னாலும் நான் இப்ப சொன்ன மெத்தட்ல கண்டுபிடிச்சு வச்சிருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு சில வேல்யூஸ் ஞாபகம் இருக்கும். e power minus 2 வந்து 0.3789, e power minus 3 வந்து 0.049. ஓகேவா? சோ இந்த வேல்யூஸ் ஒரு சிலது ஞாபகம் இருக்கும். இதோ ஞாபகம் இருந்தது டக்குன்னு சைக்கிள் 0.0183. e power minus 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? 2.71828 divided by equal to என்ன வருது? 0. நான் 0.37 அதுதான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, இன்டு ஈக்குவல் டு போடுங்க. 1353. இதான் e power minus 2. ஓகே, நான் லிசனியா keep quiet. சரி, second question. Please don't write with me. All of you listen here. If the mean of a Poisson variable is 1, what is p of x at least 1? Look at this. Mean is equal to என்னமா கொடுத்திருக்கு? 1. What is mean equal to? 1. We have to find out p of x at least 1. At least 1 என்னது? 1 or more than 1. At least 1 is the rule தெரியுமா? What is at least 1 rule? 1 minus 0. So அப்ப என்னது? p of x more than or equal to 1. 1 minus p of 0. 1 minus சொல்லுங்க என்ன வரும்? e power சொல்லுங்கப்பா. e power say loudly. m ஓட வேல்யூ 1, x ஓட வேல்யூ 0. சொல்லுங்களேன். One power 0. அவ்வளவுதானப்பா. 0 factorial is 1. 1 power 0 is 1. e power minus 1 இப்பதான் கண்டுபிடிச்சீங்க. 1 minus 0.3782 என்னமோ something கண்டுபிடிச்சீங்க. What is 1 minus 0.378? 0.6. இது என்னது? 0. இல்ல இது என்னது?
e power minus 1 என்ன கண்டுபிடிச்சீங்க 2.36 3678. சொல்லுங்க என்ன வருது 1 minus 0.3678 என்ன வருது 0.632. அவங்க 3 டிஜிட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 0.632 கொடுத்திருக்கா. ஆப்ஷன்ஸ் என்னப்பா 3 டிஜிட் தானப்பா எடுத்திருப்பாங்க இல்லாட்டி 4 0.632 கொடுத்திருக்கா. அவ்வளவுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் 11th sum. X is Poisson variate. அதுதான் அப்படி கொடுத்திருக்காங்க. X Poisson variate ன்னு அர்த்தம். Coefficient of variation is 50. What is the probability that X would assume only non-zero values? X would assume only non-zero values. Mark this question very, very, very important. நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி வந்துருச்சுனாலும் தயவு செஞ்சு போட்டாதீங்க. ஆன்சரை ஞாபகத்தை வச்சுட்டு டிக் பண்ணுங்க. ஓகேவா? அதே கொஸ்டின் தான் வந்துட்டு இருக்கு திரும்ப திரும்ப. கவனிங்க. வாட் இஸ் given coefficient of variation given? My dear Arivalis, central tendency dispersion experts, what is coefficient of variation formula? நான் சார் எங்களுக்கு நேத்து சொன்னது வேஜஸே ஞாபகம் இல்ல. சென்ட்ரல் டெண்டன்சி ஹரிஷ் சார் எப்ப எடுத்தாலும் கூட எங்களுக்கு தெரியாது. கரெக்டுதானே? எங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? சரி, listen here. Coefficient of variation is equal to sigma by x bar into 100. இதுதான் ஃபார்முலா. Now, x is Poisson variate and its coefficient of variation is 50. What is the probability that x would assume only non-zero values? சரி, நமக்கு என்ன தேவை? m தேவை, x தேவை. அது x அவங்களே கொடுத்துட்டாங்க. non-zero values என்ன அர்த்தம்? only non-zero values. அப்படின்னா ஜீரோ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. x is equal to 0 கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கவனிங்க. listen here. நான் ஜீரோ வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1 2 3 கேட்டிருக்காங்க. 1 minus 0 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். தோற்கல்ல இதுதான். பிளீஸ் இதுல எப்படி நமக்கு என்ன வேல்யூ தேவைப்படுது? m. listen here. Is standard deviation is root m? Mean is m. What is coefficient of variation given? 50 into 100. Clear? Okay. Is it nothing but root m? Cut பண்ணானேக்கு கீழ root m வந்துரும். 1 time, 2 times. Is root m equal to 2? What is m equal to? m கிடைச்சிருச்சா? non-zero values கேட்டிருக்காங்க. அப்படின்னா p of x is more than or equal to 1 கேட்டிருக்காங்க. 1 minus p of x is equal to 0 சொல்லணும். கரெக்டா? 1 minus what will come? e power minus 4 power 0 by 0 factorial. 1 minus 0.0183. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 0.0183. What is the answer? 0.982 வந்துருச்சா ஆன்சர்? ஏமா இங்க கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புரிஞ்சுங்க. m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கனால வேலை முடிஞ்சிடும். m வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதுல கூட ஒரு ட்ரிக் இருக்கு. சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணுமா சார்? ஏன் அறிவாளிங்களா? நான் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஈவோட வேல்யூ கொடுத்திருப்பாங்கன்னு. அவங்க என்ன கொடுத்திருப்பாங்க? e power minus 4 is equal to 0.0183 கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப m வேல்யூ என்னது? அவ்வளவுதான். அது கூட கண்டுபிடிக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? லாஜிக் புரியுதா இல்லையாப்பா? இந்த வேல்யூ கொடுத்திருப்பாங்க. நீ m வேல்யூ கூட கண்டுபிடிக்க வேண்டாமா? நீங்க e power minus 4 கொடுத்திருக்கு. அப்ப m வேல்யூ என்னது? நமக்கு வெறும் x வேல்யூ கிடைச்சா போதும். இந்த ஃபார்முலா ஞாபகத்தை நினைக்க அது உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துற போகுது. இதுல உட்காந்து கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணணும்னு கூட தேவையில்லை. லாஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். நமக்கு தேவை வெறும் x வேல்யூ மட்டும் தான்.
அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவு டைம் பாஸ் பண்றீங்க? நான் சொல்லி கொடுக்கணும். இது யூஸ் பண்றது உங்க கையில இருக்குது. என்னால என்ன பண்ண முடியும்? இப்படிலாம் பண்ணுங்கப்பா, நமக்கு மார்க் வரணும்ப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். இல்ல கோட்டை சாமி தலைகீழ் குதிப்பேன்னா குதிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருந்தா நான் இப்படிதான் அப்ரோச் பண்ணுவேன். கிளாஸ் ரூம்ல ஆக்சுவல் மெத்தட கத்துக்கணும். ட்ரிக் சொன்னா ட்ரிக் கத்துக்கணும். எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு கூடாது. m வேல்யூ e⁻⁴ வேல்யூ கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த m வேல்யூ மட்டும் எடுத்தா வேலை முடிஞ்சது இல்ல. இப்ப வர கொஞ்சம் இன்ஸ்டிடியூட்டும் கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. போன வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, e⁻⁻2 வேல்யூ, e⁻⁻3 வேல்யூ, e⁻⁻4 வேல்யூ 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ரெடியா இருக்கணும்ல. அதுக்காக வேண்டியாவது இதை கத்துக்கணும். ஆனா 95% என்ன நடக்கும்? கொடுத்துருவாங்க. அதுவும் முக்கியமா இந்த டெசிமல் எல்லாம் இருந்துன்னு வச்சுக்குவேன், கொஸ்டின் எல்லாம் பெருசா இருக்கும். கவலையப்படாதீங்க, அசால்ட்டா m வேல்யூ பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட வேலை என்னது? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். m வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த x வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? probability of getting 3 successes, probability of getting 4, probability of getting at least, அந்த மாதிரிலாம் இருக்கும். பாய்சான்ல நிறைய வாட்டி என்ன கேட்கறாங்க, எனக்கு இந்த அட்லீஸ்ட் 1 நிறைய கேட்கறாங்க. what they ask அட்லீஸ்ட் 1. ஏன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய கேள்விகள் வருது, பைனாமியல்ல கம்மியா வருது தெரியுமா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கிங் ரொம்ப கம்மி, டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல டைம் கன்சம்ஷன் ரொம்ப அதிகம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல தியரிட்டிக்கல் கொஸ்டினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நியூமெரிக்கல்ஸ் குறைப்பாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுவாங்க, தியரியை குறைச்சிட்டு நியூமெரிக்கல்ஸ் கூட்டுவாங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, பாய்சான்ல இருந்து நியூமெரிக்கல்ஸ் நிறைய வரும்ட்டு சொன்னா இல்லையாப்பா? ஏன்னா அதுல டைம் நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணி, நீங்க வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எழுதுறீங்க, கரெக்டா அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா முடிச்சிடும். நமக்கு என்ன தேவை? எக்ஸ் வேல்யூ தேவை, m வேல்யூ தேவை. அந்த m வேல்யூ புக்ல இருக்கும், x வேல்யூ புக்ல இருக்கும். ஃபார்முலால கொண்டு போய் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர். இஸ் தட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஃபைன். இப்போ பாருங்க அடுத்த क्वेश्चन. If 1.5% of items produced by a manufacturing units are known to be defective, what is the probability that the sample of 200 items would contain no defective item? m வேல்யூ அப்புறம் பாத்துக்கலாம், x வேல்யூ மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானப்பா. சரி சார், இங்க m வேல்யூ கொடுக்கலையே சார். பரவாயில்ல, எக்ஸாம்ல கொடுத்திருப்பாங்கல்ல. சரி, எக்ஸாம்ல கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. சோ நீ x வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட, சோ அப்படின்னா இங்க m வேல்யூ வந்து நானே சொல்றேன், m வேல்யூ வந்து 3. m வேல்யூ என்னது? 3. சரி, இப்ப ஃபார்முலால போடணும். இப்ப x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டப்பா, அவங்க வேல்யூ கீழே கொடுத்துறாங்க. e⁻⁻3 is equal to 0.049 கொடுத்துட்டாங்க. e⁻⁻3 equal to 0.049 கொடுத்துட்டாங்க. எனக்கு வெறும் லாஸ்ட் லைன் இருந்தா போதும். லாஸ்ட் லைன் என்னது? நோ டிஃபெக்டிவ். அப்படின்னா x வேல்யூ என்னது? e⁻⁻3. உள்ளுக்குள்ள என்ன எழுதுனா என்ன இடம் வருது எனக்கு என்ன வந்தது? அது பாட்டு என்னன்னா கொடுத்துட்டு போறாங்க இன்ஃபர்மேஷன். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னது? m, x. அது ரெண்டும் இருக்குல்ல. சரி, m வேல்யூ 3. இப்ப ஃபார்முலால என்ன வரும் சொல்லுங்க? e⁻ into 3⁻0 by 0 factorial. அப்படின்னா e⁻⁻3. இன்னொன்னு சொல்றேன், இது கொஞ்சம் பிராக்டிஸ்ல வரும், பரவாயில்ல. நமக்கு பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்லாதனால இப்ப சொல்லிடுறேன். x 0 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், e⁻⁻ என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் ஆன்சர். கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆன்சரா இருக்கும். புரியுதா? இதை விட மொக்க டாபிக் எப்படி பார்க்க முடியும்? கரெக்டா இல்லையா? அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் உள்ளுக்குள்ள கொடுத்துட்டாங்க. நீ கரெக்டா அந்த ஆன்சர் எடுத்து எழுதுனா வேலை முடிஞ்சது. கிளியர் ஆல் ஆஃப் யூ? பட் இந்த கொஸ்டின்ல m வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். ஓகே, இந்த கொஸ்டின்ல m வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். கவனிங்க. சம் நம்பர் என்னமா? 12. கைஸ், n ஈக்குவல் டு என்னது? p is equal to என்னது? 1.5%. ஏன்னா probability of success cannot be what? more than 1 வரவே வராதப்பா. 1.5% தான் கொடுத்திருக்கு. அப்புறம் 1.5% எழுதணும். m என்னதுமா? NPயா? என்ன ஆன்சர்? 3. இப்படி கண்டுபிடிக்கணும். when number of observations எல்லாம் கொடுத்தா இப்படி கண்டுபிடிக்கணும். நான் எல்லாம் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெஸ்ட் என்னது?
வேல்யூ இருக்கும் சார், அதுல இருந்து எடுத்துக்கிறோம் சார். இப்போ கண்டுபிடிங்க. P of x is equal to 0. நான் இதுதானே அதான் சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு சொல்லுங்க, e power minus m. So e power minus m value e power minus 3 என்ன கிடைக்குது? 2.71828 into equal to divided by equal to 0.049 வருதாமா? So answer 0.049. இல்லாட்டி புக்ல பாத்தீங்கன்னா 0.05 னு கொடுத்திருப்பாங்க. 0.05 தானே இருக்கு, அவ்வளவுதான். 13th சம் டைப் தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் 14th தான் பண்ண போறேன், நீங்க பண்ண போறீங்க. வெயிட், நோட் புக்ல இப்ப எழுத வேண்டாம், அப்புறம் மொத்தமா காப்பி பண்ணீங்க. பென்சில் எடுத்துக்கோ, கால்குலேட்டர் எடுத்துக்கோ, அவ்வளவுதான் போதும். 14th sum. Let me read the question. If 1% of airlines flights suffer a minor equipment failure, 1% minor equipment failure in an aircraft, what is the probability that there will be exactly 2 such failures in next 100 flights? Exactly 2 such failures. அப்ப x value என்னது? m value e value ல இருந்து கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் ஒரு 3-4 வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா m கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் சார்? 1% சார். நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் எவ்வளோ? 100. 1% into 100 எவ்வளோ? 1. இங்க m value 1 தான். சோ m value என்னது? 1. ரைட் டவுன். சாரி வேண்டாம், m value வந்து 1 தான், கரெக்டா இல்லையா? அப்படின்னு என்ன வரும்? e பவர், சொல்லுங்க என்ன வரும்? e பவர் -1 into 1 power 2 divided by 2 factorial. e power -1 ஏற்கனவே தெரியும், 0.378 something divided by 2 0.189 இருக்கா? approximately 0.3678 இருந்ததுல, கரெக்ட். divided by 2 போடுங்க, ஆன்சர் வந்துச்சா இல்லையா? மார்க் பண்ணிட்டீங்களா? இது இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, finished. ஓடி பொங்கல். ஓகே, எப்ப கவனிங்க. You all understood this? P of x is equal to 1 is equal to P of x is equal to 2. Find m. Look at this. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா, if they ask you to find out m, டைரக்டா ஆன்சரை மார்க் பண்ணிடுவாங்க. ஆன்சர் வந்து 2. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, கன்சிக்யூட்டிவ் நம்பர். என்னது? கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதுல கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல கிரேட்டர் நம்பர் தான் நம்ம ஆன்சர். அவ்வளவுதான். P of x is equal to 3 equal to P of x is equal to 4. அப்படின்னா m வேல்யூ என்னது? அவ்வளவுதான். புரியுதா? வெண்ணங்க கவனிங்க. m வேல்யூ என்ன சொன்ன? 2 தானே? சரி, இப்ப ஆக்சுவல் மெத்தட். நான் இப்ப ட்ரிக் சொல்லிட்டேன். எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்த்தோன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, எக்ஸாம்ல நம்ம இப்ப நான் போற மெத்தட் இதுல போடக்கூடாது. எக்ஸாம்ல அப்ளை பண்ணிடாத, டைம் வேஸ்ட். சரி, நம்ம போடலாம். P of x is equal to 1 e power minus m power 1 by 1 factorial. Is that right? Say yes or no? இங்க என்ன வரும் சொல்லுங்க? e power minus m square by 2 factorial. Cut.
Am I right? Cut, cut. Am I right? 2 factor in the cross multiply. So m equal to என்னது? அவ்வளவுதான் ஆன்சர். இதான் நம்ம முதல்லயே சொன்னோம். கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்கும்போது என்ன பண்ணோம்? பெரிய நம்பர் தான் என்னது? ஆன்சர். Is it right? Okay. Now come to sum number 14. 14 இல்ல 15. f of 2 is equal to 3 times f of 4 for a Poisson variate x. இதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாப்பா? Because 2 4 இருக்கு, நடுவுல 3ன்ற நம்பர் வேற இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கவனிங்க. What they ask you to find out? Variance of x. அப்படின்னா m தான் கேட்டிருக்காங்க. They ask you to find out m. Look at this. What is given? f of 3 times. Okay. சொல்லுங்க பாப்போம். அப்ளை பண்ணுங்க. இதான் x. சொல்லுங்க. e பவர் சத்தமா சொல்லுங்கப்பா. e பவர் -2 இல்லம்மா, இது x. இது மைனஸ் m. m தான் கேட்டிருக்காங்க. e பவர் -m 3 into e power minus m cut. கரெக்டா? m square m power 4 cut m square. இது 24. so cross multiply பண்ணிக்கங்க. 24 divided by 2 factorial is 2 into 3. கரெக்டா? is equal to m square. so what is m equal to? m is equal to 2. is it clear all of you? சொல்லுங்கப்பா. இல்லாட்டி சார் எனக்கு இப்படிலாம் வேண்டாம் சார், இது வரைக்கும் எழுத தெரியுமா தெரியாதா? இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் போட தெரியணும்ல. போட்டிங்க அப்படின்னு எனக்கு ட்ரையல் அண்ட் மெத்தட் போட்டு விட்டுருங்க. இந்த e பவர் மைனஸ் m எப்படி கட் ஆயிடுமா? வெறுமனே ட்ரையல் அண்ட் மெத்தட் போட்டு எது வருதோ அந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எது வருதோ ரைட் ஆன்சர். கரெக்டா? தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடாதீங்க. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? எஸ். Poisson distribution is over. Okay. Yes. Now, are you all? இல்ல lecture continue பண்ண போறேன். Are you all enjoying, my dear? Poisson distribution enjoy பண்ணீங்களா இல்லையா? சரி, ஓகே, ஃபைன். ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 50% ஓரளவுக்கு. ஏன்னா இது வந்து I can assure you இது சிம்பிளாட்டு இதுக்கு மேல சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்லியாச்சு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயாச்சு. ஓகே, இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்க இவ்வளவு பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே உங்களால என்ன பண்ண முடியும்? யூ கேன் ராக் இந்த எக்ஸாமினேஷன். ஓகே, இப்ப பாருங்க, நான் ஒரு சில சம்ஸ் வந்து ரீட் பண்றேன். ஸ்கேனர் கொடுங்க. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பண்ணலாமா ஆன்சரு? இது நீங்க முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அதை முடிங்க. இல்ல வெயிட் பண்ண முடிச்சிரும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. சோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதாவது சிலபஸ் கவர் பண்ணியாச்சு. செட் சில பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இதுக்கு மேல புதுசா எதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. பைனாமியல்ல புதுசா சொல்லிக் கொடுக்க எதுவும் இல்ல. பாய்சான்ல எதுவும் இல்ல. ஓகே, இந்த இவ்வளவு தொலைவு மட்டும் தெரிஞ்சா என்னால வந்து ஒரு 4 கொஸ்டின் வருதுன்னு வச்சுங்க. பைனாமியல் பாய்சான் எத்தனை மார்க் சார் எடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா 3 மார்க் எடுத்துடலாம் மினிமம். 4 out of 4 சான்ஸ் அதிகம். ஓகே, குட்.
டெஸ்டர் எங்கம்மா? ஸ்கேனர் எடுங்க. Okay. Yes. Shall we? Okay. May 2025 la on the question. May 2025 la on the question. Gowninga. Poisson probability distribution appropriately applied in option A, height of students in the university, the distribution of passing students in university examination, tossing of a coin 100 times, number of deaths by rare disease. அவ்வளவுதானே? May 2025 question. அதே May 2025ல இன்னொரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின். நான் ஃபுல்லாலாம் படிக்கல, கொடுத்திருக்கிறது எழுதிங்க. e power -5 is equal to 0.0067 கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் who do not use gas, ஃபுல்லா என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, நான் லாஸ்ட்ல ஒரே லைன் படிக்கிறேன். who do not use gas அப்படின்னா என்னது? 0 0. இது பண்ண முடியாது, சாரி, இதுல வந்து அந்த மாதிரி வராது, ஏன்னா இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை ஆயிடும். அது நாளைக்கு பண்ண போறோம், அந்த சம்ம செட் சி ல இருக்கக்கூடிய சம்ம. சாரி நெக்ஸ்ட் வெயிட் அவங்க சொல்யூஷனும் கொடுக்கல, நம்ம தான் பண்ணோம். இந்த பார் ப்ளீஸ், Jan 2025ல தான் ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்திருக்கு, இதோட அது கஷ்டம். Jan 25ல p of x is equal to 1 equal to x is equal to 2, find variance. அவ்வளவுதான், அவ்வளவு கஷ்டமாட்டு கேக்குறாங்க, பாத்துங்க. எப்பா மீனும் வேரியன்ஸ் ஒண்ணு தானப்பா பைனாமியல்ல, நான் மீன் 1 2 கொடுத்துட்டேன்னா வேரியன்ஸ் 2 தானே. செப்டம்பர் 2024ல கேட்ட கேள்வி, p of x is equal to 1 equal to p of x is equal to 2, find mean. புரியுதா? எஸ், அதுல இன்னொரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கு, அது நம்ம செட் சி பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. A company produces 5 defective items. இது பாய்சன் பைனாமியல்லாம் சொல்ல மாட்டேன், ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். A company produces 5 defective items. Don't write. 5 defective items out of 300 items. 300 ஐட்டம்ல 5 defective. The probability distribution follows binomial or Poisson. Say loudly. Binomial. It's not very close to 0. 5 by 300 எவ்வளோ? 0. எவ்வளவு பெரிய, இதே 5 by 3 lakhs இருந்துன்னு வச்சுக்கோ, ரேர் ஈவெண்ட் ஆயிருக்கும். 5 by 300 ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஓகே.
December 2023 not even a single question from Poisson. ஒரு question கூட கிடையாது Poissonல. இதை நீங்க பண்ண அனுப்போம். Write down. P of x is equal to 2 is equal to question ஒழுங்கானதுங்க. P of x is equal to 2 is equal to 1 by 3 times P of x is equal to 3. ஓகேவா? என்னது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். Find m. 3 கண்டுபிடிங்கம்மா. கண்டுபிடிச்சுதான் சொல்றீங்களா? வாயில வட சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. 9. என்ன மாறும்? 3 into e power minus m square divided by 2 factorial is equal to e power minus m cube by 3 factorial. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு m வேல்யூ என்ன கிடைக்குன்னு பாருங்க. சம்ம மொக்க சம்பா, இதெல்லாம் விடாதீங்கப்பா. 9 வந்துச்சா? ஓகே, இப்ப வந்துச்சா இல்லையாப்பா? டிசம்பர்ல வந்த கொஸ்டின். P of x is equal to 2 is equal to P of x is equal to 3. Find mean. அவ்வளவுதான். Find mean. ஒரே மாதிரி தான் நம்ம கேள்வி வருது. ஓகே, இது எழுதிங்க. நான் சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எழுதுங்க போதும். For a Poisson distributed random variable x, wait பண்ணுங்க. The probability of x taking value 2 is 3 times probability of x taking value 4. இப்படி கொடுத்திருக்காங்கல்ல, அதாவது என்ன சொல்லிருக்கு? Probability of x taking value 2. டெஸ்டரிங்கப்பா. எப்படி நம்ம क्वेश्चन கொடுத்திருக்கு? In a Poisson variate, probability of x taking value 2 is 3 times probability of x taking value 4. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? P of x is equal to 2, 3 times P of x is equal to 4. Find variance. போடுங்க பாப்போம். Variance கண்டுபிடிங்க quick. என்னது? 2 உண்மையில இல்ல, அதான் தெரியுதுன்னு சொன்னல. ஓ, ஷார்ட்டா எழுதிருக்கீங்களா? உங்களுக்கு புரியுமா நீங்க எழுதுறது? வந்துச்சா? அவ்வளவுதானே. Okay. Poisson variate P of x is equal to 1 is 0.7. P of x is equal to 1 is 0.7.
P of x is equal to 2 is equal to 0.3. Find P of x is equal to 0. கவனிங்க, இதெல்லாம் திடீர்னு புது சம் மாதிரி வந்து நிற்கும். பைபிள் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. கவனிங்களா, P of x is equal to 1 என்ன பார்த்தோம்? e power minus m m power 1 by 1 factorial. கரெக்டா? இது என்ன வரும்? கரெக்டா இல்லையா? Is it right? இதுல இருந்து இதை டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 0.7 by 0.3 is equal to, இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இது ரெண்டு கட் ஆயிடுமா? m இதுவும் கட் ஆயிடும். கரெக்டா? Is it 1 by 1 divided by m by 2? Is it right? So 7 by 3 is equal to 2 by m ன்னு வரும். What is m equal to? 6 by 7. m என்னது? 6 by 7. P of x is equal to 0 நால என்னது? m power 0 1 0 factorial. வெறும் e power minus m தான். So e power minus 6 by 7. Answer over. இது answer. e power minus 6 by 7. ஓகே, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா மட்டும், ஒன்லி ஃபார் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். என்ன வரும் தெரியுமா? 3/7. கரெக்டா இல்லையா? இது என்னது எப்படி இருக்கும்? 3/7 லெஸ் தேன் 1 தான் எடுக்கணும். கீழே பெரிய நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் தான் எடுக்கணும். 3/7. இப்போ இங்க என்ன இருக்கு? x is equal to 2 இருக்குல்ல. what is given? x is equal to 2. x is equal to 2 இருந்தா 6/7. x is equal to 2 இருந்தா 6/7. இப்போ சப்போஸ் x is equal to 2, x is equal to 3 இப்படி கேட்டிருக்காங்க, x is equal to 1 கேட்கறாங்க. அப்புறம் என்னது? 9/7. அப்புறம் என்னது? 4 இருந்தா நினைக்கு 12/7. அப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, பட் அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ்ல தான் வரும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஞாபகத்தை வச்சுங்க. Which one of the following is uniparametric? அதுல ஒண்ணே ஒண்ணு uniparametric. What is it? Poisson distribution. 2019ல வந்த Poisson distribution question. For a Poisson distribution, mean and SD are equal, mean and variance are equal. என்னது? mean and variance are equal. இன்னொன்னு பாருங்க, P of x is equal to 4 equal to P of x is equal to 5. Find the parameter. Parameter என்னதுங்க? m. So what is parameter? அவ்வளவுதான் ஆன்சர். 5 is answer. பெரிய நம்பர் எடுத்து போட்டுறணும். கன்சிக்யூட்டிவா இருக்கும்போது என்னது? 5 is answer. சரி, போதும். So Poisson distribution is over. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். நான் வெளியில போல, இங்கதான் இருக்க போறேன். கொஞ்சம் 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். நாளைக்கு தான் என்ன பண்ண போறோம்? சம்ஸ் போட போறோம். அதுக்கப்புறம் என்னது? செட் சியும் நாளைக்கு பண்ணுவோம். டாபிக் டப்புன்னு முடிச்சிடலாம். 5 minutes பிரேக். பை. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மிஸ் பண்றீங்க. ஓகே, listen here. Fine. 9ஆம் தேதி ஏதோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது. 18ஆம் தேதி உங்களுடைய எக்ஸாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எப்படி அதை பத்தி ஆச்சு மூச்சுன்னு பேச போறாங்க. அதுல நீ டைம் வேஸ்ட் பண்ண போற. பாயிண்ட் நம்பர் 1. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாரம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
பாயிண்ட் நம்பர் 2, 18ஆம் தேதி எக்ஸாம் ஊதிடுவாங்க. ஏய், நம்ம கரியரை பாப்போம்பா. ஓகே, எஸ். ஏய் லிசனியா, கவனிங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். This is for wait, for normal people. Let us talk about normal distribution for normal people. Listen here. நார்மல்ன்றது எப்படி நினைக்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது என்னதுன்னா, கவனிங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. எப்படி இருக்கும் நினைக்கி, ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரி எப்படி இருக்கும், கொஞ்சம் மார்க் கம்மியா எடுக்கிற பசங்க, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னது, நிறைய மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப கம்மியாவாங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கிளாஸ் நார்மல். ஓகேவா? எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் நார்மல். நார்மல்ன்றது எப்படின்னா, மேலே ஏறி கீழே இறங்குறது நார்மல், மற்றது எல்லாமே என்னது, அப்நார்மல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், as a teacher, we enjoy the classroom where the students who are below average, above average and average, இப்படி 3 கேட்டகரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதுல ஆவரேஜ் கேட்டகரி கொஞ்சம் நிறைய இருக்கும் போதுதான் நாங்க என்ன பண்ணுவோம், as a teacher we enjoy. இப்ப எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, சத்தியமா எனக்கு போர் அடிச்சிடும். புரியுதா? எனக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணுமே இருக்காது. சரி, எல்லாரும் மொக்கையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா எவனுக்கும் எதுவும் புரிய போறது இல்ல, புரியாத இடத்துல கத்தி பிரயோஜனம் இல்ல. ஆனா மிக்ஸ் ஆகி இருக்கும்போது தான் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு புரியலனாலும் மீதி ஒரு 30 பேர் புரிஞ்சிருக்கும் பாரு, அவன் அந்த 10 பேரை டேக் ஓவர் பண்ணிப்பான். புரியுதா அவங்களுக்கு? அந்த 10 பேருக்கு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. சோ இதுதான் என்னது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் எனிதிங் யூ டேக், எவ்ரிதிங் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக் எடுத்துப்போம். ஓகே, டிராபிக் எடுத்துப்போம். சப்போஸ் காலையில 5 மணிக்கு இந்த ரோட்டை பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்கும் டிராபிக்? கம்மியாட்டு இருக்கும். எப்பவுமே காலியான ஜீரோல எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வண்டி போயிட்டே தான் இருக்கும், கம்மியாட்டு இருக்கும். அப்படியே டைம் ஏற டிராபிக்கோட டென்சிட்டி கூடும். when it reaches peak hour 8 to 9 o'clock 10 o'clock என்ன ஆயிடும், மேல போயிடும். திரும்ப 10 o'clock 11 o'clock வரும்போது என்ன ஆகும், குறையும். திரும்ப ஒரு மத்தியானம் 3 மணி வாக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், திரும்ப அது ஏறும். அது அடுத்த விஷயம். ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படிமா இருக்கு, இதுதான் என்னது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். வாட் இஸ் திஸ்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது என்னன்னு படிச்சிருப்பீங்க, பெல் ஷேப்டு கர்வ் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் இட் கால்ட்? Bell shaped curve. That bell shaped curve is normal. The bell shaped curve is what? Normal. எந்த ஒரு விஷயமே நார்மலா இருந்ததுன்னு அன்னைக்கு எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், படத்தை பத்தி பேசினாலும் படத்துல இருந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு படம் வந்தது, மகாராஜான்னு ஒரு படம் வந்தது. ஓகே, வரும்போது பெரிய ஹைப்லாம் இல்ல. ஓகே, ஸ்டில் டுடே we are talking about it. இன்னைக்கு கூட நம்ம மகாராஜா படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஹைப்லாம் இல்ல. படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு, பிக்கப் ஆயிடுச்சு. அது பீக்ல போய் நிக்குது. ஒரு 5th day 6th day பீக், எல்லா இடத்துலயும் புக்கிங் ஃபுல்லு எல்லாமே போயிட்டு இருக்கு. பீக், அதுதான் பீக்னு சொல்லுவாங்க. அது பீக்ல போயிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்குமா என்ன, என்ன நடக்கும், அதுக்கப்புறம் டிராப் ஆகும், அடிப்போம். இதுதான் நார்மல். இது பேர் தான் நார்மல் growthன்னு சொல்லுவாங்க. This is what we call it as normal growth. Any business we start ஸ்லோவாட்டு, கஸ்டமர்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏறும், பீக்ல போவோம், திரும்ப இறங்கவும் செய்யும். இறங்காமலாம் இருக்குது. எந்த பிசினஸும் எப்பவுமே பீக்ல இருக்காது. ஓகே, ஒரு பிசினஸ் சைக்கிள் 9 இயர்ஸ் சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலயும் என்னது இருக்காது, பீக்ல இருக்காது. ஏறி இறங்கும், திரும்ப என்னது, பிக்கப் பண்ணணும், ஏறணும், திரும்ப என்னது, இறங்கணும். இதுதான் என்னது, நார்மல் சிச்சுவேஷன், நார்மல் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய பெரிய ஹீரோ மூவிலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் யார் பேருன்னு சொல்லல, அது வேற டைம் பாஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு பெரியவரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஒரு 50-52 வயசு ஆளோட படம் ஒன்னு ரிலீஸ் ஆகுது. ஓகே, பெரியவர், நம்ம ஜென்ரலா அவரை தாத்தான்னு கூடுவோம். கவனிங்க, நம்ம வீட்டுல நம்ம தாத்தா வயசு 50 வயசு தான். ஓகே, நம்ம தாத்தா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தாத்தாக்கு தாத்தா கொள்ளு தாத்தா படமும் ரிலீஸ் ஆகுது 72 வயசுல. ஆனா அவரெல்லாம் பாராட்டணும்பா. நம்ம வீட்டுல நம்ம தாத்தாவை பாருங்க, 60 வயசுல ஆடிடுவாங்க. இந்த தாத்தா பாருங்க 74 வயசுல தமிழோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு.
கரெக்ட் தானே? யாருப்பா கிரேட்டிங்க? நம்மளாம் அந்த ரேஞ்சுக்கு போவாமன்னே தெரியாது. நான் அந்த வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாது. அவரு உட்காந்து ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காரு, அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்னு அவர் ஸ்டார்ப்பா. கவனிங்க. நான் லிசன் யாரு? ஓகே, வெயிட். இன்னைக்கு எப்படின்னா, இப்ப நீங்களாம் ஒருத்தர் பின்னாடி போற மாதிரி உங்க வயசுல நாங்களாம் எங்க தலைவர் பின்னாடி போன நாட்கள் தான். அவர் என்ன பண்ணாரு, அவர் பார்ட்டி ஆரம்பிக்கிற 96 வந்து பீக்கு. அவர் தான் வந்து பயங்கரமா இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு பார்ட்டி ஆரம்பிக்க போறேன்ட்டு. காமன் கட்சி அது இதுன்னு வந்துருச்சு. நாங்களும் ஒரே சந்தோஷம். ஓகே, நம்ம ஓட்டு போட்டா என்னது, தலைவர் ரஜினிக்கு தான் ஓட்டு அப்படின்ட்டு நாங்களும் உட்காந்து, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன். தலைவர் படம் அன்னைக்கு ஓட்டுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்களா இப்ப ஒன்று பண்றீங்கல்லப்பா, இதெல்லாம் நாங்களும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்பா. இப்ப எங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் தெரியும். அது நான் என்ன சொல்றேன், தலைவர் நல்ல வேலை கட்சி ஆரம்பிக்கல, நான் உருப்பிட்டேன். புரியுதா? அதனால உருப்பிட்டேன். தலைவர் மட்டும் ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமா பின்னாடி போய் போஸ்ட் ஓட்டிருப்பேன். நானும் போஸ்டர் பாயா போயிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும், வேற வழியே இல்ல. நல்ல வேலை அவர் ஆரம்பிக்காம பயந்து ஓடினதுனால இப்ப என்ன நினைக்க, இன்னைக்கும் நமக்கு யாரு சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். நான் படம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு கூட போவேன். நானு இப்ப ரிலீஸ் ஆனா கூட நான் போவேன். அது அடுத்த விஷயம். பட் அவர் வந்து இப்ப உட்கார்ந்தாரு நினைக்க, அவர் ஓட்டே போட மாட்டேன். உனக்கு என்ன தெரியும்? படத்துல தமன்னா கூட டான்ஸ் ஆட தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியுமா? திஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, மஞ்சு வாரியர். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அந்த ஸ்கில் வேற மாதிரி இருக்கும். வெயிட், தட் ஸ்கில் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நம்மளால ஒரு ஆபீஸ்ல ஒரு கடையை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியல நமக்கு. கரெக்டா இல்லையா? கடையை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியல. நம்ம உட்காந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசிட்டு இருப்போம். சோ ஒரு இதுக்கு சொல்றேன், இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ படம் வருது. ஓகே, மகாராஜா படம் இப்படி ஆச்சுல்ல. இப்போ ஒரு 50-52 வயசு கிழவனோட படம் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. கவனிங்கப்பா, நீங்களா நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. கவனிங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் சொன்ன கேட்டகரியில அஜித் இருக்கார். ஓகேவா? நான் சொன்ன கேட்டகரியில விக்ரம் இருக்கார். விக்ரம் அது கூட அதிகமா இருக்கார். சோ அதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. கவனிங்க, அவங்க படம் எப்படி இருக்கு, இவங்களாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் தான் அவனு நிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனாலும் வாரத்துக்கு 4 வாட்டி போய் பார்த்துட்டு வந்துரும். இவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறதுக்கு காரணம் என்னன்னா, 4 நாளுக்கு அப்புறம் படம் தியேட்டர்ல இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்க, ஒரு 3 நாள் 4 நாள் தான் தியேட்டர்ல படமே ஓடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. எந்த படமும் வந்து இப்பெல்லாம் வந்து பெருசாலாம் போறது கிடையாது. இப்போ பெரிய பெரிய ஆக்டர் படம் எல்லாம் வருது, ஒரே நேரத்துல 1000 ஷோ ஓடுது. 1000 ஷோ ஓடுது. பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறான். அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள்ல 3 நாள்ல முடிச்சிடறாங்க. அந்த படத்தை இன்னொரு வாட்டி பாக்குறவங்களுக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. வேணா ஃபேன்ஸுக்கு இருக்கும், அதனால போவாங்க திரும்ப 5ஆவது நாள். அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கர்வ் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பீக், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 3rd 4th டேல புஷ்னு வந்துடும். யாரோ சொல்ல முடியுமா, எங்க தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃபுல்லா இருந்ததோ, 50 நாளும் ஃபுல்லா இருந்தது, 100வது நாளும் ஃபுல்லா இருந்தது, பீக்லயே இருந்தா இருப்பா எங்க தலைவர், அங்கேயேதான் சுத்திட்டு இருந்தது, பீக்லயே இருந்தா இருப்பா எங்க தலைவர். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. கரெக்ட் தானமா? இட்ஸ் நாட் பாசிபிள். இப்படி இருந்தாதான் என்னது நார்மல். திஸ் இஸ் வாட் வி கால்ட் as நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். லிசன் ஹியர், திஸ் இஸ் வாட் வி கால்ட் as நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். லுக் அட் திஸ். எப்படின்னா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். It touches the peak and again what happens? Decreases. But this tail will never touch the axis. This tail will never touch the axis. It's a bell-shaped curve. What is it? Bell-shaped curve. Okay, it's a bell-shaped curve. Okay. Now, the mean. Okay. Divides into 2 parts. अपने देने ना symmetric. इधर symmetric. What is mean symmetric? What is symmetric? Mean is equal to median. Mean is equal to median is equal to mode. So that is what we call as symmetric. That is what we call as symmetric. Bell-shaped curve, symmetric. The area between the curve is minus infinity to plus infinity. Please listen here. Minus infinity to plus infinity.
ப்ளீஸ் கீப் குவைட். கிளம்ப வச்சுக்கிறோம். ஓகே, minus infinity to plus infinity, bell shaped symmetric. Okay, இதுல என்னன்னா the tail will never touch the axis. Okay, the tail will never touch the axis. All of listen here. Next, area under the curve minus infinity to plus infinity, total area is always equal to 1. The total area is always equal to 1. ஏன்னா maximum probability என்னதுப்பா 1. So total area is also 1. So area under the curve minus infinity to 0 and area under the curve 0 to infinity என்னவா இருக்கும் 0.5. ஏமா இந்த total area இருக்குல்லம்மா, இந்த total area எவ்வளவா இருக்கும் 1 இருக்கும். minus infinity to 0, 0 to infinity இது ரெண்டு என்ன இருக்கும், this is 0.5, this is 0.5. ஓகேவா? நான் சொல்றது அப்படியே மனப்பாடம். இது எல்லாமே MCQ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். whatever I am talking everything is MCQ. இது வந்து புரியலன்னா அடுத்தது போயிடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னது? its normal distribution is what? Continuous distribution, right? Normal distribution is what? Continuous distribution. Normal distribution is continuous distribution. So it's a bell shaped curve. Tail will never touch the axis. It is symmetric. So symmetric means what? Like mean equal to median equal to mode. Area under the curve minus infinity to plus infinity is equal to 1. Area under the curve minus infinity to 0 and 0 to infinity is what? 0.5. Is it clear all of you? Okay. Next, இது முடிஞ்சிச்சா normal distribution basic. இப்போ இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னா Z. Here we denote Z as what? Normal variate. What is it? Normal variate. X வந்து binomial யூஸ் பண்ணது binomial variate. Poisson யூஸ் பண்ண X Poisson variate. But இங்க வந்து X யூஸ் பண்ண மாட்டோம். We use it as Z. What is Z as? Normal variate. Z equal to normal variate. Now Z is X minus mu by sigma. What is Z equal to? X minus mu by sigma. இதெல்லாம் அப்படி அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, வேற வழியே இல்ல. Z equal to what? X minus mu by sigma. ஓகே, நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எப்படின்னா 0, 1, 2, 3 இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பாயிண்ட் பை பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பட் we have never seen 0 between 0 and 1. நிறைய இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்ததே இல்லை. அதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க 0 பாப்பீங்கப்பா, P of x is equal to 0 கண்டுபிடிப்பீங்க, P of x is equal to 1 க்கும் கண்டுபிடிச்சோம். What if probability of x is equal to 0 and between 0 and 1 ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 0 க்கு 1 க்கு நடுவுல எத்தனை நம்பர் பாருங்க, எத்தனை இருக்கு? நிறைய, இன்ஃபைனைட். 1 க்கு 1.1 க்கு நடுவுல எவ்வளவு இருக்கு? இன்ஃபைனைட். நீ எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் பக்கத்துல இருக்க நம்பர் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, அதுக்கு தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அதனாலதான் ரீஜியன் சொல்லுவோம். வாட் டு வி கால்? ரீஜியன், ஏரியா. ஓகே, அதனாலதான் ஏரியா அண்டர் தி கர்வ்லாம் யூஸ் பண்றோம். நம்ம ஆக்சுவலா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு எங்க யூஸ் பண்றோம்ன்றது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வேகா தான் சொல்றேன் நானு. ஓகே, இந்த வேஜஸ் ஏரியாலாம் வரும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணோம். ஆனா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ற மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணீங்கன்னா சூப்பரா மார்க் எடுத்துடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஒன்ஸ் அகைன் திரும்ப சொல்றேன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் வாட்? Bell shaped curve. It is symmetric. It is symmetric. Tail will never touch the axis. Since it is symmetric, what is the condition? Mean is equal to median is equal to mode. Area under the curve minus infinity to plus infinity is what? 1. What is area under the curve minus infinity to 0 and 0 to infinity? 0.5. What is normal variate here? Z. So Z equal to what? X minus mu divided by sigma. X minus mu divided by sigma. Is that clear all of you? Yes. இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து இப்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்க்கு இப்ப திரும்ப உள்ள போலாம். நம்ம கவனிங்க, இது என்னன்னா 3 விஷயம் சொல்லுவாங்கம்மா. என்னன்னா எனக்கு பாயிண்ட் ஆஃப், அதாவது இந்த கர்வ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 3 இடத்துல பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க கான்கேவ்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அப்படி லேசானாவும் பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். which is nothing but mu minus sigma to mu plus sigma. ஓகே, இது ஒரு ஏரியா.
அதே மாதிரி mu minus 2 sigma to mu plus 2 sigma செகண்ட் ஏரியா. தேர்ட் mu minus 3 sigma to mu plus 3 sigma அப்படி அப்படியே பிரியும். செகண்ட் இடத்துல பெண்ட் ஆகும். இது என்னது mu minus 2 sigma, இந்த என்னது mu plus 2 sigma. ஃபைனலி mu plus 3 sigma, இங்க என்ன இருக்கும் mu minus 3 sigma. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லம்மா, இந்த போர்ஷன் ஒரு ஏரியாவை கவர் பண்ணுது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி between these two some area it is getting covered, right? Between mu minus 3 sigma mu plus 3 sigma அது ஒரு ஏரியா கவர் பண்ணுது. say yes or no? இது MCQ எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுதுன்றது. ஓகேவா? ஏரியா அண்டர் தி கர்வ் mu minus sigma to mu plus sigma is equal to 68.36 something இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இத்தனை பர்சன்டேஜ் ஏரியாவை வந்து கவர் பண்ணுது. 68.36%. மொத்தம் 100% 99.73% வச்சுக்கோங்களேன். அதுல 68% எந்த ஏரியா கவர் பண்ணுது? mu minus 3 sigma to mu plus 3 sigma. ஏரியா அண்டர் தி கர்வ் mu minus mu minus 2 sigma to mu plus 2 sigma. இந்த இடத்துல வேணும்னே தான் விட்டுருக்கு, நான் சொல்றேன் நானு. ஓகே, இந்த இது வந்து எவ்வளவு கவர் பண்ணுதுன்னா 95.44 something like that. 95.44. இது மேல ஒன்னு விட்டு வச்சிருக்கேன், எதிர்பார்க்காம ஒரு MCQ வந்துருச்சு. ஏரியா அண்டர் தி கர்வ் 1.96 sigma to mu plus 1 minus 1.96 sigma to mu plus 1.96 sigma. இது எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கு. this is percentage 95%. இதை கேட்டாங்க mu minus 96 sigma mu minus 1.96 sigma to mu plus 1.96. இதெல்லாம் என்ன இதெல்லாம் கவனிக்காதீங்கம்மா, ஞாபகத்தை வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இது எப்ப நமக்கு புரியும் தெரியுமா? இதை விட ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுவோம். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, சிலபஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் குறைச்சிட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, தேவையில்லாத நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ நாங்க வந்து என்ன பண்ண முடியல, இப்ப பைனாமியல் பாய்சான்ல எப்படி சொல்ல முடிஞ்சது, அந்த மாதிரி எனக்கு சொல்லவும் முடியல. ஏன்னா இதோட அப்ளிகேஷன் எங்க வருதுன்னா ஃபைனல்ல வருது. சிஏ ஃபைனல்ல படிப்பீங்க இதெல்லாம், அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் என்னதுன்னு புரியும் ஓரளவுக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, மார்க் வாங்குறதுக்கு இந்த கருவுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம், என்னென்ன MCQs வரலாம், என்னென்ன வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி படிங்க. Is that clear? So area under the curve minus mu minus 2 sigma to mu plus 2 sigma எவ்வளோ 95.44. இது ஒரு வாட்டி வந்திருக்கு இந்த கொஸ்டின். ஏரியா under the curve mu minus 3 sigma to mu plus 3 sigma இது ஒரு 5 வாட்டி வந்திருக்கு. ஏரியா under the curve mu minus 3 sigma to mu plus 3 sigma அப்படின்னா என்ன நினைக்கு, it covers entire area, எல்லாத்தையும் கவர் பண்ணுது except some portion 0.27% வாங்க, which is 99.73%. நான் இதை அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டா 99.73% நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன் திரும்பி யூஸ் பண்ணுவேன்? there is no 100%. there is no 100%. யாராலையும் வந்து 100% கான்பிடன்ஸ் கொடுக்கவே முடியாது. சாம்பிளிங்ல அதெல்லாம் இருக்கும், கான்பிடன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. யாராலுமே நீ யாராவது ஒருத்தர் 100% சொன்னா நம்பாத. ஒருத்தரால கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் அஷூரன்ஸ் ஒண்ணு கொடுக்கவே முடியாது. No one can give assurance for anything. புரியுதா? ஒருத்தர் சொன்னாரு நான் இதாயிடும், ஒண்ணுமே நடக்காது. மேக்சிமம் அஷூரன்ஸ் என்ன கொடுக்கலாம்? 99.73%. நீங்களே இந்த டாய்லெட் எல்லாம் கிளீனிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டெட்டால் அதெல்லாம் வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்படியே ஒரு இது ஸ்வீப் பண்ணோம், அப்படியே பளிச்சுன்னு ஒயிட் ஆயிடும். ஆனா இன்னைக்கு அதே மாதிரிதான், ஆடனும் அதே மாதிரிதான் இருக்கு. அப்படியே ஸ்வீப் பண்ணது ஜம்ஸோட இருக்கிற டாய்லெட் அப்படியே ஸ்வீப் பண்ணது ஒரு 2-3 ஜம்ஸ் காமிக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா நீ இந்த போறதுனால உனக்கு ஃபுல்லாலாம் கிளீன் ஆகாது, ஆனா மேக்சிமம் கிளீன் பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம அர்த்தம் அதுக்கு. சோ நீ போய் நாளைக்கு போய் சொன்ன, நான் எங்க வீட்டுல டாய்லெட் கிளீன் பண்ணி பார்த்தா அப்புறம் வந்து பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன், அதுல நிறைய ஜம்ஸ் இருந்தது, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு நீ போய் சண்டை போட முடியாது. ஏன் தெரியுமா? நீ போய் சண்டை போட்ட, நாங்கதான் அட்வர்டைஸ்மெண்ட்லயே காமிச்சோமே, இது ஃபுல்லா கிளியர் பண்றது இல்லையே, ஃபுல்லாவே கிளியர் பண்றது இல்லையே, நீங்க ஏன் நம்புனீங்கன்ற மாதிரி தான் கேட்பாங்க. நான் தான் சொல்லுமே சொல்லிட்டேனே. இப்ப கூட பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பெருசா ஆடு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்றாங்க. அதை மட்டும் ரொம்ப ஸ்பீடா சொல்லுவாங்க. கரெக்டா இல்ல? சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஏன்னா எதுக்குமே நீங்க என்ன பண்ண முடியாது, அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்கு.
அந்த ரிஸ்க் 99.73%. இதுதான் என்னது கான்பிடன்ஸ் லெவல், மேக்ஸிமம் கான்பிடன்ஸ் லெவல். யாருமே 100% இந்த வார்த்தையே உங்களுக்கு யாருக்கும் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, நவ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், point of inflection. What is it? Point of inflection. Mu minus sigma to mu plus sigma. What is point of inflection? Mu minus sigma to mu plus sigma. எவ்வளவு கேவலமான கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? Mu is equal to 50, sigma is equal to 30. Find the point of inflection. 20, 80. 50 30 தானே சொன்னேன். 50 minus 30, 50 plus 30. அவ்வளவுதான் ஆன்சர். சார் என்ன சார் இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க? இப்படிதான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருசால இதுல இருக்காது. ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் வரும். வந்துச்சுன்னா இன்னொன்னு கேட்பான், வாட் இஸ் த ஏரியா பிட்வீன் த கர்வ் mu minus 3 sigma to mu plus 3 sigma? 99.73%. அப்படி இல்லாட்டி இப்படி இருக்கும் ஆப்ஷன், almost everything except 0.27% இருக்கும். ஒன்னு 99.73% இருக்கும், இல்லாட்டி எப்படி இருக்கும், almost everything except 0.27%. நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து எதுவுமே கொஸ்டின் வராது. இது நம்மளுடைய பெல் ஷேப்ட் கர்வ் பத்தின ஒரு நார்மல் எம்சிக்யூஸ், அவ்வளவுதான். பட் இப்பத்துல இருந்து போட போறது எல்லாமே என்னது, ஒவ்வொன்னும் ஒரு எம்சிக்யூ, ஒவ்வொன்னும் ஒரு எம்சிக்யூ. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? சோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் mu minus sigma to mu plus sigma. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தப்பு பண்ணக்கூடிய இடம். கொஸ்டினை ஒழுங்கா படிச்சு அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன் ஒன்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன். அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன், ரொம்ப ஸ்டாண்டர்டான நார்மல் கண்டிஷன்ல என்னதுன்னா mu is equal to 0, sigma is equal to 1. நான் இங்க என்ன எழுதிருக்கேன், mu என்ன எழுதிருக்கேன், 0 தான் எழுதிருக்கேன். இது நார்மல் கண்டிஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன். கொஸ்டின்ல ரொம்ப பர்ஃபெக்டா ரீட் பண்ணணும். அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன வரும் சொல்லுங்க. அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்? -1, +1. அவ்வளவுதான். ஆப்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி கொடுப்பானுங்க. அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஸ், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். mu minus sigma to mu plus sigma, -1, +1, mu, sigma, none of these. நிறைய பேர் எதை மார்க் பண்ணி விட்டுருவாங்க, mu minus sigma to mu plus sigma மார்க் பண்ணி விட்டுருவாங்க. அதான பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு, என்னது, அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்ல கண்டிஷன் என்ன வரும், -1 to +1. ஏன்னா mu 0, sigma 1. So under standard normal condition, look at this. What is point of inflection? What is point of inflection? சொல்லுங்கப்பா. -1, +1. -1, +1. Now area under the curve -3, +3 என்னது, என்ன சார் -3 எப்பா, அண்டர் ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன். mu என்னது, சிக்மா என்னது, mu என்னது, சிக்மா 1. அப்படின்னா ஏரியான்றதுக்கு என்ன வரும், -3, +3. திடீர்னு இப்படி கேட்டு விட்டாங்க அன்னைக்கு, சார் நீங்க mu -3 சிக்மால இருந்து mu +3 சிக்மா தானே சார் கொடுத்தீங்க, ஆனா இங்க -3, 3 தான் விட்டுட்டு வந்துட்டேன் சார் சொல்லக்கூடாது. அது ஸ்டாண்டர்ட் நார்மல் கண்டிஷன்ல mu -3, +3. அதே மாதிரி என்னது -2, +2. ஆக்சுவலா எக்ஸாம்ல வந்து அந்த 1.96 இருக்குல்ல, இதுதான் கேட்டிருந்தாங்க. ஏரியா அண்டர் தி கர்வ் -1.962 +1.96. இப்படிதான் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. ஏரியா அண்டர் தி கர்வ் -1.962 +1.6. இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்னது, 95%. What is answer? 95%. சார் mu சிக்மாலாம் கொடுக்கறதே இல்ல சார், கொடுக்க மாட்டாங்க. நிறைய 90% mu சிக்மா கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா. ஓகே, நீங்க இதோட நான் எது கொடுத்தேன் எனக்கு யூ ஷுட் நோ, அது எங்க இருந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்ததுன்னா கொஸ்டின் கண்டிப்பாட்டு கேட்பாங்க, நீங்க ரெடியா இருந்துக்குங்க. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி முடிஞ்சிச்சான்னு கேட்டா சத்தியமா இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டண்டா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க, மத்தது என்னன்னைக்கு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஓகே, ப்ளீஸ் காப்பி திஸ். ஒழுங்கா நீட்டா எழுதுங்கப்பா சொல்லிட்டேன். எழுப்பிடுங்க. குட் மார்னிங். நாங்களும் அப்படிதான் முடிச்சா அப்படிதான் சொல்லுவோம். இதுல கொஞ்ச நேரம் வைங்க, ஒரு 2 minutes வைங்களா. சுவிட்சே போடாம சார்ஜ் வச்சிருக்கேன். ஹவுதா? நாளைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன் இதுல இருந்து. சோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாவே முடிச்சிடலாம். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அனுப்பேன், கவலைப்படாதீங்க. நாளைக்கு நமக்கு மேக்சிமம் ஒரு 2 to 3 hours தேவைப்படும், அதுக்கு மேல தேவைப்படாது, முடிச்சிடலாம். செட் சி வேற இருக்குல்ல, அதுக்கு தான் 3 hours கரெக்ட். என்ன டேட்? 9. இன்னில இருந்து 40th டே எக்ஸாமா? அதுல தலைவலி பிடிச்சது. நடுவுல கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, பொங்கல் 4 நாள் வருது, அது 4-5 பேருக்கு தான் ஜனநாயகம். எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் சொல்றேன். அவதார் வர்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னது அப்படின்னா? யாருது? டிராகன் அடிச்சான? டிராகன் சரியான காமெடியா போச்சு. கடைசியில ஒரு டயலாக் சொல்லுவாரு பாரு, அதுல தியேட்டர் வேலை கை தட்டான எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நம்ம மக்கள்லாம் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்ட்டு. அவன் ஒரு டயலாக் சொல்லுவான், ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வருவார்ல, அப்ப அந்த பிரின்சிபல் கேட்பாரு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இன்ஜினியரிங் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியால இன்ஜினியரிங் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணவே முடியாது, கிடையாது. அடப்பாவி, அதே தெரியாதா? இப்படிலாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க. இதுக்குதான் சினிமாக்காரங்களை நம்பாதீங்கன்ற. தப்பு தப்பா சொல்றாங்க. இன்ஜினியரிங் எங்கப்பா கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ண முடியும்? போன் எடுத்து வைப்பா, அப்படி தலைவரை பாத்துக்கலாம். பயப்பா எம்பிபிஎஸ் கரஸ்ல பண்ணலாம்ல? ஆமா கரெக்ட். உங்க தலைவர்லாம் உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் எம்பிபிஎஸ் கரஸ்ல போட்டு விட்டுவார். நீ கவலைப்படாத, ஊசியும் போஸ்ட்ல அனுப்புவாரு.
நல்லவனே, இவனை கூடு. உங்க லட்சியம் தான் என்னப்பா? என்னப்பா லட்சியம் உங்களுக்கு? என்ன லட்சியம்? அவ்வளவுதானப்பா? என்ன கருத்து சொல்லு. கருத்து கந்தசாமி, இன்ஜினியரிங் கரசா பண்ணலாமா? அதுக்கு எப்பா, நீங்க எந்த யூனிவர்ஸ் போனாலும் மல்டிவர்ஸ் அது சொல்லுவாங்க சயின்ஸ்ல, தெரியாதா? நம்ம இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் பிரகாரம் இதே யூனிவர்ஸ் இதே மாதிரி ஒருத்தர் இன்னொரு இடத்துலயும் நடந்துட்டு இருக்கிறதா தான் அசம்ஷன். அதுதான் வந்து மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ். நீ எந்த யூனிவர்ஸ் போனாலுமே இன்ஜினியரிங் பிராக்டிகலான கோர்ஸ். அந்த கோர்ஸ் நீ என்ன பண்ண முடியாது, கரஸ்ல பண்ண முடியாது. வேற யூனிவர்ஸா இருந்தாலும் பண்ண முடியாது. அப்படி பண்ணியாச்சுன்னா அது யூனிவர்ஸே கிடையாது. ஆனால் அவங்க தலைவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நினைக்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எல்கேஜி கூட நாங்க கரஸ்ல கொண்டுட்டு வருவோம். எல்கேஜி நாங்க கரஸ்ல தருவோம். பசங்க ஏதோ ஸ்கூல்ல போய் யாரு கஷ்டப்பட, நான் கரஸ்ல தரேன், நீங்க வீட்டுல உட்காருங்க சார். ஓகே, எஸ். என்னப்பா நீ என்ன அவனே கலாச்சிட்டு இருக்க? யார் பிரதீப்? யாரு? ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் அவங்கள பெரிய ஆளு. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ண அன்னைக்கு நம்ம என்னத்துக்கு ஆகுது? என்னமா அவங்க சொல்றாங்க, வாழ்க்கையில முன்னேறதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லுங்க சார்ன்றாங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆளா இல்லையே, அதுதானே? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் மனப்பாடம் பண்ணிக்கோ, ஃபுல்லா மக்கப் பண்ணு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அந்த கர்வ் இருக்குல்ல, ஷேப் ஆஃப் தி கர்வ் ஒரு இடத்துல பெண்ட் ஆயிட்டே தானே இருக்குது. ஒரு 3 இடத்துல கரெக்டா பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிற இடம் இருக்கும். ஓகேவா? அந்த பெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளெக்ஷன், செகண்ட் இன்ஃப்ளெக்ஷன், தேர்ட் இன்ஃப்ளெக்ஷன் எடுக்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்ல. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ ஈக்குவல் டு 0, சிக்மா ஈக்குவல் டு 1 வேல்யூ. ஒரு நார்மலான சிச்சுவேஷன்ல மீன் எப்பவுமே என்னவா இருக்கும்? 0 இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, சிலபஸ் வாஸ்டா வச்சுட்டு பேசிக் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. சிலபஸ்ல இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா பேசிக் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சாதாரணமாட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு மேல போகவே முடியாது, அப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க. Okay. Yes. So rest will continue in the next class. Tomorrow morning we'll continue and we'll complete it. Bye all of you. Good night, sweet dreams. நாளைக்கு முடிச்சிடலாம்.